ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். அன்பான உணவுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இங்க இருக்க சூழல் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழல் இருக்கு. நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். ஆனாலுமே பாத்தீங்கன்னா நம்ம இதை பேசி பேசி என்ன அறிவு தெரிஞ்சோன்னு சொல்லி கேட்க முடியல. திரும்ப திரும்ப இதை பார்த்துட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸை பாக்குறோம். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சமயமா ஒருத்தவங்க போய் பாக்குறோம். அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை, கடினமான சூழல், மூச்சு விட முடியல, உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியாம அவ்வளவு டாக்டர்ஸும் குழம்பு போயிருக்காங்க. ஆனாலும் இதுக்குள்ள சஸ்டெயின் பண்றோம். இதுதானே வாழ்க்கைனா இப்படிதானே இருக்கும், திரும்ப திரும்ப இதுக்குள்ள இப்படிதான் இருக்கும், நம்ம மறுபடியும் சஸ்டெயின் பண்ணோம், இதுக்குள்ளதான் திரும்ப போயிட்டு இருக்குமே, எதுவுமே மாற்றமா நம்ம செய்யல, சொல்லி சொல்லி இதுக்குள்ளதான் போறோம். ஏன் அப்படி போறோங்க? அதான் சொன்னேன். இப்ப நம்ம எல்லாரும் இப்ப சொல்றோம், சும்மா சிம்பிளா சொன்னா மனிதனா அந்த அறிவு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம அதை பாக்குறோம். இந்த எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து வரும், ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே பேஷண்ட் இருக்கிறாங்கன்னு நம்மள பேஷண்ட்னா யார்? நம்ம தானே. ஆமா. அது மாதிரி நம்ம பேஷண்ட்னா அவங்க வேற யாரும், நம்ம வேற யாரும் மாதிரி எண்ணம் இருக்குது நம்மகிட்ட. பேஷண்ட்னா நம்ம தான், உண்மைதானே. மனுஷன் எல்லாரும் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இங்க இருக்குதான்றது இங்க எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்குதா? இல்ல, எல்லாருக்குமே எல்லாருக்கும் வலி என்னன்னு தெரியும், ஹாஸ்பிட்டல் எதுக்கு இருக்குதுன்னு தெரியும், இங்க எவ்வளவு துன்பம் இருக்குதுன்னு தெரியும், எவ்வளவு கடினம் இருக்குதுன்னு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு மீண்டும் இந்த செயலுக்குள்ளேயே ஏன் போறாங்க? இது ஒரே விஷயம் தான், பழக்க தோஷமா போறாங்க ஒண்ணு. பிளஸ் இந்த சொசைட்டி இங்க இருக்கிற சூழல் என்ன சொல்லுது, அதுக்கோசம் நம்ம போய் ஆகணும், மாத்திக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் அப்படிதானே போறாங்க அப்படின்ற ஒரு காரணம் இதுதான். இதை விட்டு அவங்க சுற்றோம். அவங்க சொல்றது ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல, திரும்ப திரும்ப இதுக்குள்ளதான் போறோம். அதுதான் சொல்றேன். இப்ப இங்க எல்லாருக்கும் என்னன்னா, இதை தாண்டி என்ன இருக்குது, இங்க ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்குது, இதை தாண்டி எதுவுமே இல்ல, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. நான் பிறந்ததே இதுக்காக. இப்போ அதுதான் அதிகமா இருக்குது, உண்மைதானே. இந்த மாதிரியான கண்டென்ட் தான் அதிகமா இருக்குது. இப்ப நம்ம அது மாறி இருக்குது, இப்ப நம்ம அதை மாற்றம் பண்ணி நீங்க போங்க, ஒரு பெரிய மாற்றம் வரும், அந்த சூழலுக்குள்ள போனா உங்களுக்கு பெரிய அறிவு வரும், அனுபவம் வரும், பெரிய சந்தோஷம் வரும் நம்ம சொல்றோம்னா, அதை காட்டுறதுக்கு இங்க சூழல் இல்லை. இங்க யாரும் அந்த அளவுக்கு காட்டாதனால அப்படி மீறி காட்டினா கூட அது மேக்சிமம் தெரிஞ்சு இருக்குது, தெரியாம இருக்குது. ரெண்டாவது ரொம்ப குறைவா இருக்குது. இப்போ குறைவா இருக்கிறதுனால யாரும் அது மாதிரி நம்ப முடியாதனால சரி நம்பி இப்ப எல்லாரும் கும்பலா போறோம், நானும் அந்த கும்பலோட போயிட்டு 10ஓட போறோம்னா போட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளால போயிடலாமே அப்படின்னு போறாங்க. ஆனா அதை போய் எங்க போறாங்கன்னா, எல்லாரும் போய் மேல பெரிய பழத்துல மேல ஒரு பெரிய மலைக்கு கீழே போயிறாங்க அவங்க. ஆனா இங்க இருந்து மூவ் அவுட் பண்ணி போறவங்க தெரியல, கும்பலு போகுதுன்னு தான் தெரியுது. அந்த கும்பலோட நம்மளும் போறோம், அதோட எண்ட் பாயிண்ட் தான் தெரியல. எண்ட் பாயிண்ட்ல போனா தெரியாது, எண்ட் பாயிண்ட் போனா அங்க விழுந்துருவாங்க கீழே. ஆமா, ஒண்ணு பண்ண முடியாது, ஒண்ணு தெரியாது. இதேதான் போயிட்டு இருக்கீங்க. நம்ம தான் சொல்றோம், எண்ட் பாயிண்ட்டுக்கு போனா நம்ம விழுந்துருவோம் அப்படின்றது யாரும் சொல்லுவோம். எண்ட் பாயிண்ட் சொல்லணும், இல்லை எண்ட் பாயிண்ட் கிட்ட கொஞ்சம் நேரத்துல போனவங்க சொல்லலாம். இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்க கடை இது இப்படிதான் லைஃப் இப்படிதான் இருக்காங்க. இதுதான் எனக்கு ஒண்ணும் புரியும். எந்த பாயிண்ட்டுக்கு போய் பார்த்தவன் சொல்லணும், இல்ல எந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறனால சொல்லணும், இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிறனால சொல்லணும். ஆனா யாருமே அது வாயை திறக்கதே கிடையாது. எந்த பாயிண்ட் கிட்ட போய் விழும் போது நீ சொல்லி பிரயோஜனம் இல்லை. சொல்லி ஏன்னா விழும்போது தான் சொல்றான், இறக்கும் போது சொல்றான் நான் சரியா வாழ்ந்துருக்கணுங்க, நான் சரியா பண்ணிருக்கேன். சரி, இறக்கும் போது அந்த வார்த்தையை சொல்றேன். நீ ஒரு சுறுசுறுப்பா இருக்கும் போது, ஆரோக்கியமா இருக்கும் போது, எங்க இருக்கும்போது சொல்லும் போது கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அதுதான் சொல்றீங்க. அப்ப நீ ஏன் கேட்க மாட்டேன்னா அப்ப மட்டும் சுறுசுறுப்பு இருக்குது, எல்லாம் முடியுன்ற எண்ணம் இருக்குது. முடியாத போது எப்போ ஒரு முடியாத போதும் அப்பதான் எண்ணம் தோணுது. அப்ப முடியும் போது தோண வேண்டியது இது. எல்லா வீரியமோ தைரியமோ அந்த உடம்புல அந்த இளமைன்ற ஆற்றல் இருக்கும் போது இதுக்கெல்லாம் கேள்விக்கும் பதில் எடுக்க வேண்டிய சூழல், உண்மைதானே. அப்பதான் இந்த கேள்வி எல்லாம் நிறைய பார்த்துட்டுல. இப்ப எதுவுமே எனக்கு தெரியலப்பா, எதுவுமே இங்க இல்ல, நான் நல்லா வாழ்ந்தேன், செம்மையா அந்த ஆரோக்கியம் திடீர்னு எனக்கு வந்துச்சுப்பா அப்படின்னா நீ சொல்றது நியாயம். அப்படி கிடையாது இல்ல. உன்னோட பெத்தவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, உன் கூடகளும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்ல சார், உன் வயசு கொண்டவனே அந்த மாதிரி நோயிலையும் துன்பத்தையும் யோசிச்சுறான். நம்ம எல்லாரும் இங்க பார்க்கதானே செய்யறோம். நம்ம பார்க்கலாம் போல, பார்த்தா நம்மளுக்கு ஏன் பயம் வரல? நம்மள ஏன் அந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம ஏன் போல? நம்ம ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டோம்? ஒரே ஒரு விஷயம் தான், பழக்கமாயிடுச்சு. ரெண்டாவது எல்லாரும் கும்பலா போறாங்க, அதனால நாங்களும் போறோம். இதுல நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கணும்? ஆனா உண்மையில நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கல, நீங்க கஷ்டத்துல நீங்க அப்பதான் சரியான பாதைக்குள்ளே போறீங்க. ஆனா அதான் அந்த சரியான பாதைக்குள்ள நான் போறேனான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா இங்க எவ்வளவு குருமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது, எவ்வளவு ஆன்மீகம் இருக்குது, இறைத்தன்மை சொல்றாங்க. இந்த மாதிரி போறவங்களும் இந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி போனவங்களும் அதுல நிறைய கான்ட்ரவர்சியான வார்த்தைகள் எல்லாமே வருது. அப்ப நாங்க எப்படி அதில் போக முடியும்? எனக்கு அதுல போறதுக்கு என்னால கொஞ்சமா இருக்குது. ஆனா அதுல போனாலும் இந்த மாதிரி பெருசா பெரிய மாற்றம் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்ப தெரியாதனால நாங்க ஏன் அதுல போனோம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ரெண்டாவது இது எல்லாரும் கும்பலா இருக்கிறாங்க. ரெண்டாவது இது ஒரு சந்தோஷம் வேற தெரியுது உங்க அண்ணன் இருக்கு, எது நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு இன்ஸ்டன்டா இருக்கிறதுனால அது கட்டாயம். இப்ப இது தெரியறதுனால இதுவே உங்களுக்கு பிடிச்சி போகுது. ஆனா இது பிடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க அறிவையும், இவங்களோட அந்த இளமையும், இவங்களோட சுறுசுறுப்பு எல்லாத்தையுமே ஒரு அற்ப சந்தோஷமே இல்லாத ஒரு விஷயம் சந்தோஷமா இவங்களா கிரியேட் பண்ணின்னு, இது எல்லாரும் சந்தோஷம்னு சொன்னதுனால அது இவங்களும் ஆமா சந்தோஷம் ஹாப்பினஸ் ஆக்கின்னு அந்த ஹாப்பினஸ் உள்ளே போறாங்க.
அந்த ஹாப்பினஸோட போகும்போது என்ன போகுது, உன் டைம் போகுது, உங்களோட இளமை போகுது, உங்களோட அறிவும் போகுது, இவங்க தேகம் கிடைச்சதுக்கான தகுதியின் தன்மை இழந்து நம்ம அதுக்குள்ள போய் சொன்ன இறுதியில போயிட்டு அந்த பள்ளத்துல மேல வந்து அதுல கீழே ஒரு இடத்துல பண்ணி ஒரு மலை மேல இருந்து கீழே உயிராங்க. தெரியல, கும்பலா போறோம், நாங்களும் போனோம். ஆனா இதுல பார்த்தா உயிராங்க கீழே. இதுல போகும்போது தான் தெரியுது, ஆரம்பத்துல எங்களுக்கு தெரியல, நடுவுலயும் தெரியல, இல்ல ஸ்டார்டிங்லயும் எங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல. உண்மைதானே? ஆனா இது ஒரே விஷயம் தான். நீ எந்த குரு மாதிரியோ எந்த ஆன்மீக எல்லாமே கருமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அன்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, பிற வழி என் வழியில நீ உணரணும்னு கொஞ்சமாவது ஒரு எண்ணிட்டேன்னா அது உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும். உங்க சிந்திக்க வச்சிடும் கட்டாயம். இல்ல சந்தேகமே படாதீங்க, இது கரெக்டா உங்க சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனை வரும்போது அந்த சிந்தனை ஒண்ணு இல்ல, உன்னை சஸ்டெயின் பண்ணிக்கோ. அந்த சூழல் இருக்கவங்களே சரி, சில பேர் அதை கேக்குறாங்க, திரும்ப திரும்ப இதுக்குள்ள போயிட்டு ஆனா அந்த கஷ்டத்துக்குள்ளேயே என்னால வெளியே வர முடியல, அதை விட்டு சொல்யூஷனா கொடுக்க முடியல. அதான் சொல்றேன். இப்போ எது ஒண்ணுமே பாருங்களேன், கொஞ்சமா இருக்கும் போது ஆரம்பமா இருக்கும்போது சொல்யூஷன் பண்ணிடலாம். அது நீ அதிகப்படுத்திட்டேன்னா சொல்யூஷன் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஒரு லாக் இருக்கிற என்ன ரிலீஸ் பண்ணாலும் ஒரு கொஞ்சமாவது உன்ட்டு என்ன இருக்கும், ஈஸியா பண்ணிடலாம் அப்படியே பண்ணுங்க. ஒண்ணுக்கு 2-3 லாக்கை நீ போட்டுட்ட அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னு ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம் என்ன இருந்தது, ஒண்ணுக்கு 2-3 பூட்டை போட்டு வச்சுட்டு என்ன திறக்க முடியாது. அதை யார் போட்டுக்குன்னா நீங்க தான் போட்டுக்கிறீங்க. உண்மைதானே? அந்த போட்டுக்கணும், அந்த லாக்கை நீங்க போட்டுக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட அன்புன்னு ஒண்ணு இல்ல, கருணைன்றது ஒண்ணு இல்ல, ஒருமைன்ற குணம் இல்ல. அந்த குணம் உங்ககிட்ட இல்லை, இது இங்கேயும் இல்லவே இல்லை. இந்த ஸ்பேஸ்லயே இப்ப அது இங்கதான் வளருது. இப்பதான் சரி, இப்ப இந்த விதை இப்பதான் முளைக்க ஆரம்பிக்குது. என்னைக்கு அந்த வல்லாறு ஞானி தோன்றி அவர் சொன்னாரோ, கருணை ஒண்ணே சிவமென நீங்க காணுக, கருணையே நீங்க பயிற்சியா கொள்க, நீங்க எந்த சாதனத்தை சொல்லாதீங்க, கருணையே சாதனமா செய்யுங்க, பிறர் வழியை உங்க வழியா எண்ணுங்க. இது அதையும் இன்னும் சொன்னாரு. ஆனா யாருமே இதை பெருசா எடுத்து கையெடுத்து நம்ம நடத்தணும்னா இல்ல. இப்பதான் அது மூவ் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த செயலை நீங்க எந்த அளவுக்கு நீங்க சிறந்தாந்து எடுத்து நீங்க செய்றீங்களோ அப்போ நம்மளுக்குள்ள உண்மையிலே பெரிய தைரியம் வரும், பெரிய தன்னம்பிக்கை வரும், நீ யாருன்ற புரிதல் வரும். அப்போ இந்த வாழ்க்கையை நீ இப்படிதான் வாழணுமா அப்படின்ற கேள்வி உனக்கே புறப்படும். அப்படி அந்த உனக்கே அந்த கேள்வி புறப்படும் மட்டும் தான் உன் லைஃபோட தன்மையை நீ மாத்திக்க முடியும். ஆக மொத்தம் உனக்கு இருக்கிற முதல் பூட்டை நீ நீக்கலாம். அதை நீக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பூட்டுன்றது ஒண்ணு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கதான் பூட்டு, அதை நீக்கிட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு லாக் போட முடியாது. அதுக்கப்புறம் நீ அந்த கருணைன்றதும் அன்புன்றதும் ஒருமைன்ற குணத்துக்குள்ள நீ அதிகமா போகும். அப்போ போகும்போது தான் தெரியும் நீ யாரு, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், நம்ம என்ன ஒரு மனிதன்ற ஒரு தன்மையில இப்படி வாழ்ந்து இப்படி குழந்தை குட்டி பேத்துட்டு நம்ம சொத்து சோகம் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இப்படி போறதுக்காக வந்திருக்கிறோம். இல்ல, நம்ம ஒரு அறிவு பெறத்து வந்திருக்கிறோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம், தெரிஞ்சு இருக்கிற எல்லா உயிருக்கும் உள்ள துன்பத்தை நீக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், எல்லா உயிரும் நானுன்ற அறிவை பெறத்து வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம இப்ப என்ன இந்த வழின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம இந்த கருணையில போகும்போது அன்பா இருக்கும் போது இவங்க அந்த வழியை நம்மளால ஏத்துக்க முடியல, உண்மையை ஏத்துக்க முடியலங்க. எவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறாங்க சரிங்களா? இப்ப எவ்வளவு பேர் நேரத்து கூட நம்ம ட்ரெயின்ல போகும்போது நிறைய பேர் வந்து பிச்சை கேட்பாங்க. இப்ப அவெல்லாம் பார்க்கும்போது அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்கிறாங்க. இது ஏன் இங்க நடக்கணும்னு கொஸ்டின் இருப்பாரு. இப்ப நீ நார்மல் கேட்டா இது என்ன பாருது, அது இயல்பு தாப்பா அப்படின்ட்டு போறேன். இப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்ற, இந்த வார்த்தையே எனக்கு கேட்ட தவிர நீ இயல்பு அப்படின்னு சொல்லாத, நீங்க அப்படிதான் கஷ்டம் பண்ண பாவத்து எதுவுமே சொல்லாத. அது ஏன் நடக்குதுன்ற கேள்வி கேள்வி. அது நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை மட்டும் நீ அதிகமாக்கு. இந்த எண்ணம் தான் என்ன பண்ணுனா அதுக்கான சொல்யூஷனை கட்டாயம் தரும், இல்ல அதுக்கான ஒரு வழியாவது ஒரு காட்டும், இல்ல அந்த மாதிரி நீங்க போகாம இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனாவது கிடைக்கும். நீங்க இது மூணுமே இல்லாத பண்றது எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றீங்க? இந்த வார்த்தையை சொல்லி என்ன பயன் இருக்குது? இப்ப யாரா இருந்தா ரயில்வே ஸ்டேஷன்ல போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் அந்த பப்ளிக் அதுல இருக்கிறாங்க. அவங்கள எங்க வீடு இல்ல வாசல் இல்ல ஒண்ணு இல்ல, அதுலயே தங்குறாங்க. எவ்வளவு மழை வந்தாலும் அங்கேயேதான் குடும்பம் குழந்தை குட்டியுமா இருக்கிறாங்க. அங்கேயே ஊஞ்சல் கட்டி ஆடினு அங்கேயே பத்துக்கணும், அங்கேயே தூங்கிக்கணும், அங்கேயே சாப்பிட்டுன்னு அங்கேயே இருக்கிறாங்க. வீடு இல்ல. இப்ப அவங்கள இப்ப அதே நம்மளோட குடும்பத்துல இருந்து யாருன்னா நம்ம சும்மா இருக்குமா? எவ்வளவு பதப்பதிக்கும் உடம்பு. இப்ப தங்கச்சியோ அப்பாவானோ யாரும் எப்படி என்னடா எப்படி இருக்கிறாங்க, எப்படா பண்ண முடியும் செஞ்சோம். ஏன் இப்ப நமக்கு அது தோணல? ஒரே விஷயம் தான், தோணாததுக்கு ஒரே காரணம் நம்மகிட்ட அன்புன்றது இல்ல, அது மிக குறைவா இருக்குது. ரெண்டாவது நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. சொசைட்டி இப்படிதான், நீங்க இப்படிதான் இருக்கும், ஆனா இப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அது ஒரு காரணம் ஆயிடுச்சு. இப்ப இந்த காரணங்கள் சரியா இருக்குதானா? சரியில்லை. ஏன்னா இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நம்ம சரியா இருக்க நம்மளால மாத்திக்க முடியும். இப்ப நான் இதுக்கப்புறம் நான் வாழ போறேன், இதுக்கப்புறம் நான் உள்ள போறேன், அடுத்த வேலிக்குள்ளயும் அடுத்த வலைக்குள்ளயும் அடுத்த ஒரு கடினமான சூழல் நான் போறேன். அது போகாம இருக்கணும்ன்றதுக்கோசம் இயற்கை இதெல்லாம் காட்டுது. ஏற்கனவே வாழ்றவங்கள பாரு, ஏற்கனவே துன்பத்தை பாரு, ஏற்கனவே இறைக்க சூழலை பாரு, இதெல்லாம் நீ தான் பாக்குற. ஏன்னா உங்ககிட்ட அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, நீ எல்லாத்தையும் நீயும் போய் பாக்குற. நல்லா சாப்பிட்டா சத்துவரமா உனக்கும் தெரியுது. உண்மைதானே? 18 வயசுல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு போதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா செல்லத்து பார்த்தா தெரிஞ்சது எங்க எவ்வளவு கடினமா இருக்குது, எவ்வளவு துன்பம் இருக்குது, நம்ம எப்படி சஸ்டைன் பண்றோம், நம்ம இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்துறோம், நம்ம எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள கொண்டு போறோம். உண்மைதானே? இப்ப லோனுன்ற பேர்ல ஒருபட்ட பொருள் வாங்கன்ற பேர்ல ஆசைன்ற பேர்ல அதிக ஆடம்பரன்ற பேர்ல நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்.
எவ்வளவு பொருள் சேர்த்துக்கிறோம், தேவையில்லாத பொருள் எவ்வளவு நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், இதனால நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வருது, இல்ல எவ்வளவு பேர் எவ்வளவு துன்பப்பட்டாங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு துன்பத்தை இதனால இறக்குறாங்க, எல்லாமே தெரியுது இல்லையா? கூட ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு பசிக்கெல்லாம் துவச்சு இப்ப இவ்வளவு தெரியலன்னா பரவாயில்ல, இப்ப தெரியல நம்ம சொல்லவே முடியாது. உண்மைதானே? இப்ப தெரியலன்னு சொல்ல முடியாது. யாரும் சொல்லி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. நீங்க அந்த வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதை கடந்து போறோம், நம்ம கடந்து தான் போறோம். அந்த கடந்து போறதை நீ கடக்காம இது ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்டு போ. அது கேள்வி கேட்கணும்னா நீ அன்பா இருக்கணும், முதல்ல ஆசைப்படணும். பிற வழியை நம்ம வழியை எண்ணும் போதுதான்ப்பா பெரிய அறிவு வரும், கட்டாயம் வரும். இதை நான் செய்யணும், இது எனக்கு புரியணும்ன்ற எண்ணம் வந்துச்சுனாலே கட்டாயம் இதுக்கான வீடியோஸும் இதை சார்ந்த ஒரு விஷயத்தையும் உன்னால போய் அணுக முடியும். இல்ல அணுக முடியாது. இது ரொம்ப வெறுப்பா இருக்குதுங்க, நம்ம கேட்டுக்கினேன் வெறுப்பாகுது, நானே வேலை போய் கஷ்டப்படுறதா நம்ம கேட்கணும். ஆனா நீ கஷ்டப்படுறதே பரவே கூடாது. நீ கஷ்டப்பட்டு மீண்டும் கஷ்டப்படுறதுக்கான சூழலுக்குள்ள போறது ரெடியா கிடையாது. தவிர்த்து இந்த மாதிரி விஷயத்த கேட்டு நீ யாருன்ற அறிவுக்குள்ள போறதோ, இல்ல இது எப்படி இந்த சொல்ற மாதிரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அப்ப நம்ம அந்த மாதிரி செயலை எப்படி செய்யலாம், நம்ம கருணையா இருக்கிறது எப்படி, நம்ம அன்பா இருக்கிறது எப்படி, நம்ம ஏன் சொன்ன நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நம்ம ஏன் ஏற்படுத்திக்கணும் இப்படின்ற கொஸ்டினுக்குள்ள நம்ம ஏன் போக மாட்டோம். ஒரு சின்ன சிற்றுன் பண்ண ஒரு சிறிய ஆசை தான், அது உண்மையில அந்த ஆசைக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா போகும்போது சிறுசா தெரியாத ஆசை, ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஆசைக்கு உனக்கு கொடுக்குற பெரிய ஒரு வழி கிடைக்கும். ஒரு பெரிய பூட்டு போட்டுருவாங்க, உன்னை வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் அதுதான் வாழ்க்கை, வேற வழியிலங்க. நான் என்ன எவ்வளவு பேர் இருக்கிறேன், வேற இந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். ஆனா முன்னாடி பண்ணிருக்கலாம், புரியுதுங்களா? சின்ன ஒரு விஷயத்துக்கோசமும் எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்கோசமும் என் சுற்றம் சொல்றதுக்கோசமும் உனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆசைக்கோசமும் அந்த வழியில போறீங்க. போனதுக்கு அப்புறம் அந்த லாக்கு விட்டு வெளியே வர முடியல. அந்த லாக்கு உனக்கு மட்டுமானா இந்த உலகத்துக்கு லாக் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே கஷ்டம். இப்போ நீ கஷ்டப்பட்டா எல்லாரும் சந்தோஷமா? நீ கஷ்டப்பட்டா அவன் சுற்றுறதுக்கு எல்லாரும் கஷ்டம், அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாருக்குமே கஷ்டம். ஆனா வேற வழி இல்லை. இதை ஏன் நீங்க மீண்டும் மீண்டும் கிரியேட் பண்ணி போறோம்? நம்ம ஏன் அதை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஏன் அந்த அறிவு வரல? இப்ப நான் கூட பண்ணலாம். இப்ப இந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இப்ப ஒரு பொருள் உருவாயிட்டா ஒண்ணும் இல்ல, உருவாகாத ஒரு பொருள் உருவாக்காத. நிச்சயமா அதை உருவாக்கினா அதுக்கு எல்லாமே கொடுக்கணும். நீ உனக்கே இங்க இப்ப நான் கூட ஒரு குழந்தை தூக்கிற தாயை போறான்னு பாக்குறேன், அந்த குழந்தைய தூக்குறது, நம்ம வைக்கிறது, நம்ம பார்த்ததுமோ அதை இது எல்லாம் பண்றீங்க. நீ எப்ப ஒரு சுமையத்துக்கு சுமக்குற, உங்க சுமைதான், அது உங்களுக்கு தெரியல. நீ அந்த சுமையத்துக்கு நீ சுமக்குறியே, அந்த சுமையை நீ சுமன வாசல அந்த சுமைக்கு சரியான விஷயத்தை கொடுத்துட முடியுமா? அப்பயாவது என் சுமையை சுமனை விட்டுருவேன். இப்பதான் இறைவன்றவன் நம்மளை உருவாக்கி நம்ம எப்படியாவது சரி பண்ண முடியுமா, நம்ம அந்த இறைன்ற தன்மையை நீ உணர்ந்துருவியா, நீ அந்த மாற்றத்தை புரிஞ்சுப்பியா, நீ யாருன்ற அறிவுக்குள்ள போயிடுவா, மொத்தத்துக்குமே சொல்யூஷன் குத்துற முடியுன்ற இயற்கைன்ற இறைவன்றது இயற்கையா இருக்குது, அது பேர் அன்பா இருக்குது, அது எல்லாமா இருக்குது, அது எல்லாமா சேர்ந்து உருவாக்குறது அந்த மனித தேகம். எதுக்கோசம் இந்த இயற்கைன்ற தாயின்னு வச்சுன்னா உனக்கு இன்னெல்லாம் கொடுத்தா எப்படி செய்யணும் எல்லாத்தையும் உனக்கு குத்துது. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அதெல்லாத்தையும் சாப்பிட்டு அது ஆப்போசிட், அதுக்கு என்னென்ன சரி பண்ணவும் இல்லாம போனோம், அதுக்கெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? கண்டிப்பாங்க. இப்ப இதே பாருங்க, ஒரு குழந்தைய உருவாக்குறீங்க, அந்த குழந்தைய எல்லாம் சோறு விட்டுறீங்க, இப்படிப்பா நான் இப்படி கஷ்டப்பட்டோம்பா, நீ இப்படி சரியாயிடுப்பா, நீ இப்படி மாற்றமாவப்பா, எல்லாம் சொல்லி கொடுத்துறீங்க. ஆனா இறுதியில் அது என்ன ஆகுது, நீ என்ன சொந்தம்னு அது செய்யறது ஒண்ணு. அப்ப அது மேல நம்மளுக்கு கோவம் வருது, என்ன செய்ய முடியல, நீ ஏன் செய்யணும் பண்றாங்க, அவளை ரொம்ப பாராட்டுறாங்க, சீராட்டுறாங்க, பாத்துறாங்க, இதே அதை பண்ணிட்டு கடைசியில் அது நீ சொல்றது செய்யுமான்னா அதுக்கு ஆசை வரும். அந்த வயசு வரும்போது அப்ப அது வேலையை அது பாத்துரும். அப்ப அது மேல உனக்கு கோவம் வரும். இதே கோவம் தான் இந்த இயற்கை மேல நம்மளுக்கும் வருது. கண்டிப்பா இயற்கை மேல கோவப்படுது. என்ன இவ்வளவு சொல்றேன்னே நீங்க இப்படியே பாட்டீங்கன்னா அப்பதான் உங்க இயற்கை சீற்றம் வருது, தேவையில்லாத நோய் இதெல்லாம் ஏன் வருது? உனக்கு இவ்வளவோ நான் கொடுத்து நீ இவ்வளவும் பண்ற, நீ புரிஞ்சுக்காம போற. அப்ப இந்த மாதிரி சூழல்களை போகும்போது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்ப நம்மளும் சொல்றோம் இல்லையா, ஒரு வீட்டுல தாய் என்ன நம்ம சொல்றோம், ஒரு கட்டத்தையுமா பேச்சுக்கான தாய் சொல்றோம், நீ பட்டாதான் திருந்துவ அப்படின்னு தாய் சொல்லும். அந்த இதுதான் வளர்த்துது, இதுதான் ஆளாகிச்சு, இதுதான் பாலஞ்சு ஊட்டி வளர்த்துச்சத கடைசி இதே சொல்லும், சொல் பேச்ச கேட்கல, நீ சரியா நடந்துக்கலன்னா உனக்கு ஆனா அது கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் தாயில தாங்க முடியாது. அப்பனா தாய் இப்படியே பண்ணு, நீ பட்டாதான் திருந்த போற, நீ இல்ல திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஆனா சொல்லவே கூடாது, ஏன்னா நீ செய்யற செயலு பிடிக்கல அவங்களுக்கு. அப்ப நீ பட்டாதான் திருந்தவன் நாங்க வார்த்தையா சொல்றோம். சொல்லும் போது அதுக்கான ஒரு விளைவு ஏற்படும் போது அப்ப உங்க அறிவு வந்து பெரிய மாற்றத்துல போகுது. உண்மைதானே? ஆனா அந்த அறிவை இந்த தாயை பெற்றிருக்கலாம் முன்னாடியே. அதுக்கான சூழல் நீங்க அந்த சூழல் தான் நீங்க எல்லாரும் அன்பு கருணைக்குள்ள போயிருந்தீங்கன்னா உன்னொன்னு பெத்து அதை அந்த மாதிரி மாத்த தேவையில்ல, நீயே மாறி இருக்கலாம். நீ ஏன் இதை நீ உன்னொன்னு பெத்து தானே பண்ணணும், அதுக்குள்ள போன நீ இருக்கிறல்ல, நீயே அனைத்துமா இருக்கிற, நீ தான் இங்க மூலமா இருக்கிற. அந்த அறிவு உனக்கு வரணும்னா நீ அன்பா இருந்திருந்தனா, கருமையா இருந்திருந்தனா நீ உன்னை உருவாக்கி இருக்க மாட்டேன். நானே தான் மூலமா இருக்கிறேன், என்னால இது உருவானதுக்கு என்னால முடிஞ்ச நன்மை நான் பண்ண முடியும். அதுக்கான என்ன தேவை அதனால கொடுக்க முடியும். அதனால நீ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நான் குறைச்சிப்பேன், பிறருக்கு என்ன தேவை அதை கொடுக்கறதுக்கான ஃப்ரீடத்தை உருவாக்கிப்பேன். அப்படி ஃப்ரீடத்தை நீ உருவாக்கிட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும் போது நீ யாருன்ற அறிவெல்லாம் வரும். இங்க பெரிய மாற்றம் வரும். நம்மகிட்ட உனக்கு ஒரு பொருளை கொடுக்கும் போதோ, அன்பை வெளிக்காட்டணும்னு நினைக்கும் போதோ, ஒருத்தவன் அரவணைக்குன்னு நினைக்கும் போதோ உங்ககிட்ட ஒரு அறிவும் அனுபவம் வேற லெவலில் இருக்கும். அப்ப தெரியும் உனக்கு நோய் என்ன, மரணம்னா என்ன, இந்த மனிதன்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, இந்த வாழ்க்கைனா என்ன, எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது பிறர் வழியை உன் வழியை நீ எண்ணும் போது உனக்குள்ள ஒரு அறிவுக்கு எல்லையே கிடையாது.
உண்மை. ஏன்னா அந்த அந்த வலிக்கு சொல்யூஷன் தான் இங்க வேணும் நம்ம எல்லாருக்கும். அந்த வலிக்கு சொல்யூஷன்றது தான் அறிவு. அது இந்த சிந்திக்கும் போது அவர் இந்த சிந்தனைக்குள்ள நீ போனோம்னா நீ முதல்ல ஃப்ரீயா இருக்கும், நீ முதல்ல ஃப்ரீடமா இருக்கும். உண்மைதானே? உண்மைதாங்க. அப்பதான் நீ அதுக்குள்ள போக முடியும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தையோட சொன்னீங்க, அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, அந்த குழந்தைக்கு முடியல, பேரண்ட்ஸ் அவங்க அப்பாவும் அழுகுறாங்க. சொன்னப்பா கேட்கல, என்ன பண்றது? குழந்தை இன்னும் முடியல. இப்ப ஏன்னா அந்த ஒரு உயிர் ஐயா அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்கயா, நான் சொன்னேன் இந்த குழந்தை எது பண்ண முடியாது. அந்த உயிர் உடலை விட்டு பிரியுதோ ஒரு கஷ்டம் வரும்போது ஏத்துக்க முடியுமா? அந்த குழந்தைனால முடியாது, நம்மளால முடியாது. ஆனா இதை நம்ம பாத்துனே இருக்கிறோமே, இதை பார்த்து இது சரின்னு போறோமே, எனக்கு என்னால இதுதான் ஏத்துக்க முடியல. ஒரு அடிபட்டு இல்லாத கஷ்டமா இருக்கும் போது தெரியாது எப்படி. ஆனா உடலை விட்டு உயிர் பிரியும் போது அந்த பிரிவினை உன்னால ஏத்துக்க முடியாது. அது இருக்குதுல மிகப்பெரிய வலி. அப்ப அந்த வலி நடக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. அப்ப அந்த வலியே நடக்காம இருக்கிற ஒரு வலி இருக்கும்ல. ஏன்னா இது ஒரு கேம், இது வந்துட்டேன். அப்ப அதுக்கு ஒரு வலி இருக்குது, இல்லாம கிடையாது. அந்த வலின்றது இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது இது ஏன் நடக்குதுன்னு கேட்டா தான் அதுக்கான வலிக்குள்ள நீ போக முடியும். இது இயல்புதான், இது சரிதான், இப்படிதான் எல்லாமே போகுது நீ சொல்லிட்டேன்னா அப்ப அது உனக்கு வரும்னு அர்த்தம். நீ அதை ஏத்துக்கிறன்னு அர்த்தம், அதை அக்செப்ட் பண்ணிருன்னு அர்த்தம். அப்படி அந்த அக்செப்ட்னஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளதான் போக முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அப்படி கிடையாது, இதை மாத்த முடியும், இதை மாற்றமா, இந்த எண்ணத்தை என்னங்க நடக்கிறது நடக்கட்டும். ஆனா உன் எண்ணத்தை மாத்து. நீ அதுக்குள்ள என்னால அதை மாத்தி போக முடியும், நான் மரணம் இல்லாத வாழ முடியும், இந்த வாழ்க்கைன்றது மரணம்ன்றது ஒண்ணு கிடையாதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் உங்க எல்லாரும். அதுக்கு நீங்க அன்பா இருந்தீங்க, கருமையா இருந்தீங்க, ஒரு இந்த கட்டாயம் நடக்கும். இதை யாரும் ஒரு கிளாஸ் எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் கருணை என்னன்னு தெரியும், அன்பு ஒழுங்கா தெரியும். இப்ப அதை பத்தி நிறைய வீடியோ நம்ம ஸ்பீச் பேசி போடுறோம், எப்படி நம்ம செய்யணும்னு போறோம். இதை பார்த்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை செஞ்சா போதுமானது. நீங்க கற்பனை பண்ணுங்க, பாவனை பண்ணுங்க, உயிரோட வலியை நீங்க வலியை சிந்திங்க. இதெல்லாம் ஏன் சொல்றது, செய்யும் போது உங்களுக்கு அனுபவம் வரும். இதுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. உங்ககிட்ட இருக்குது அந்த அறிவு, உங்ககிட்ட இருக்குது செல்வம், உங்ககிட்ட இருக்குது உடல். ஏன்னா எல்லாமே உனக்கு ஒரு அந்த சராசரிமே ஒரு மனித தேகமா இருக்குது, அது எல்லாருக்கிட்டும் தேகமா இருக்குது. இப்ப அந்த தேகம் உங்ககிட்ட இருக்குது. உள்ள நீ டிராவல் பண்ணனா பிறர் ஜீவராசியோட, பிறர் உயிரோட, பிறரோட துன்பத்தை நீ எண்ணும் போது மட்டும் உனக்குள்ள நீ டிராவல் பண்ண முடியும். நீ உனக்குள்ள டிராவல் பண்ணாதான் உன்னை பத்தி இப்ப நம்ம கை இருக்குது, கால் இருக்குது, கண்ணு தான் நம்ம ஒரு ஆய்வு பண்ற பொருள். புரியுது நான் சொல்றது? நம்ம ஒரு ஆராய்ச்சி கூடத்தை ஆராய்ச்சி பண்ணாத ஆராய்ச்சியாளர் நம்ம. அப்ப அந்த ஆராய்ச்சி நீ பண்ணனா பிறர் இருக்கிற துன்பத்தை நீ போய் நீக்கணும்னு நீ ஒரு ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த துன்பத்தை நீக்கணும். அதுக்கு என்ன வழி, ஏன் நடக்குது, துன்பத்தை நீக்கணும்னு போனா கேள்விலாம் வரும். ஏன் நடக்குது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இந்த பதில் தான் உனக்கு அறிவா இருக்கும். உன்னை இந்த இடத்தை ஃப்ரீயா சஸ்டெயின் பண்ண வைக்கும், நிறைய விஷயத்த மாத்த வைக்கும். உன்னை இந்த உலகமே போற்றக்கூடிய நபரா நீ மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் மாதிரி வாழணும், இதுதான் சரி, இப்படிதான் போகணும், இல்லைன்னா இருக்குது, இது இப்படிதான், இதான் கரெக்டா இருக்குது, இதுதான் பழக்கமா போகுது, இதை மாத்த முடியாது, செய்ய முடியாது சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை. மாத்த முடியும், செய்ய முடியும். நம்ம எண்ணம் வைக்கும் போது, பிறர் வழியை நம்ம வழி எண்ணும் போது, நம்மளோட அறிவு அதிகமாகும் போது இந்த வார்த்தை நல்லா பேச முடியும். மாத்த முடியும், செய்ய முடியும், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் சொல்லிதான் நம்ம இவ்வளவு மாற்றத்துக்கு வந்துருக்கோம். உண்மைதானே? அன்னைக்கு யாருமே அதுல முடியாது பண்ணாது சொல்லிதானே இவ்வளவு பெரிய மாற்றமோ, இந்த அளவுக்கு ஒரு புரிதலோ இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு அறிவு கண்டுபிடிப்போ வந்திருக்காது இல்ல. அப்ப இதெல்லாம் வரும்போது ஏன் அது வராது? இந்த அறிவு நம்மளுக்கு ஏன் வராது? வரும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆணித்தனமா வரணும். நீங்க அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், பிற வழியை நம்ம வழியை எண்ணணும். இங்க என்ன சொல்றீங்க, எல்லாமே பட்ட வருத்தமா இருக்குது. பட்ட வருத்தமா இருக்கிற பொருளையும் எனக்கு பார்த்து என்னால புரிஞ்சு எடுத்துக்க முடியலன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளே ஒரு டைட்டான சூழல தள்ளிக்கிறது தான். நம்மளுக்கு ஒரு சின்ன அற்ப ஆசை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் சொன்ன, நம்ம சுத்தி இருக்கிற சுற்றம், ஏற்கனவே சொசைட்டில இருக்கிற ஒரு கட்டமைப்பு, புரிஞ்சா சொல்றது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மளுக்குள்ள ஏற்படுற ஒரு ஆசை. இவ்வளவுதானே தவிர்த்து உன்னை அந்த மூலத்தை அறியறதுக்கோ, நீ யாருன்னு புரிஞ்சதுக்கோ, நித்தியமான இன்பத்துல போறதுக்கோ, சந்தோஷம்னா என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்காம வாழ்ந்துக்கிற. அந்த சந்தோஷத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழலும் அப்பதான் ஏற்படும். நீங்க பிறர் வழியை நம்ம வழியை எண்ணும் போது நம்மளுக்குள்ள வர அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கினா நம்மளா போய் தேவையில்லாத நம்மளோட கஷ்டத்தை நம்மளே எடுத்து வச்சுக்க மாட்டோம். ரீசனா பாத்தீங்கன்னா நம்ம கையில மண்ணில் நம்ம தள்ள போடுறோமோ நம்ம போட்டுதான் இருக்கும். இது இல்லைன்னு நீங்க யாரும் சொல்லாதீங்க, நம்ம அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இதுதான் சரி, இப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க போட்டவங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இதுதான் சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கும்பல் மொத்தமா போகுது, அப்ப கும்பலோட சேர்ந்து போனா சேஃப்ன்ற மாதிரி. அது சேஃப் இல்ல, கும்பலும் கீழே விழுது, நீ அந்த கும்பலோட பண்ணி தான் விழ முடியும். கும்பல் விட்டு விலகு. இது வரைக்கும் யாராயினும் தனிச்சு வந்து அதை விட்டு விலகி நின்று ஒரு விஷயத்த சொல்லி ஒரு விஷயத்த பேசினவங்க தான் அன்னைக்கு எவ்வளவு அவங்கள தூர்த்தப்படுற எப்படி பேசினாலும் நாளைக்கு அவங்க தான் பேசப்பட்டுக்கிறாங்க. அவங்க தான் ஒரு பெரிய போற்றப்படுற அவங்களோட வார்த்தைகளை நீ கையாளுக்கிறீங்க. கண்டிப்பா இதே சூழலை நம்ம திருப்பி அன்னைக்கு இந்த மாதிரி வரோட. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, இன்னைக்கு நான் பேசுறது நீங்க எல்லாத்துலயும் கேட்கற சூழல் உருவாச்சு. இன்னைக்கு எல்லாரும் அந்த மாதிரி மாற முடியும், எல்லாரும் சுயமா சிந்திக்க முடியும், எல்லாரும் கருணையா இருக்க முடியும், எல்லாரும் அன்பா இருக்க முடியும், எல்லாரும் ஒருமை குணத்தை வளர்த்துக்க முடியும், பிறர் வழியை நம்ம வழியை சிந்திக்க முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம கற்பனை திறன் அதிகம் நம்ம கிட்ட, புரிதுங்களா? இப்படி எல்லாம் நம்ம அந்த கற்பனை நம்ம கருமையா வளர்த்தணும்னு கற்பனை பண்ணணும். பிறர் வழியை நம்ம வழியை என்ன எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணணும். அந்த கற்பனையின் வெளிப்பாடு உங்ககிட்ட அறிவு பெருகும்.
உனக்குள்ள கொடுக்கணுன்ற எண்ணம் அதிகமாகும். ஈகை குணம் வளர வளர நீ யாருன்ற புரிதல 100% நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த வழிக்குள்ள போய் நம்ம தேவையில்ல போய் மாட்டி அவஸ்தைப்பட தேவையில்லை. ஏன்னா நீ போய் மாட்டி அவஸ்தைப்படுறது 2வது நீ உருவாக்கணும்னு அவஸ்தைப்படும். அதை பார்க்கும்போது துன்பம் அதிகமாடி. இப்ப இது உன்னுக்கு மாறினா உன்னுக்கு மட்டும் கிடையாது, உன்னை சுத்தி இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த துன்பம் வரும். இப்படி சுத்தி சுத்தி நடக்கிறனால இங்க மொத்தமும் சேர்ந்து நீங்க பாருங்க, நீங்க ஒரு 2 நாள் பாம்பு போட்டு எவ்வளவு பெரிய விளைவு நடக்குது. இப்ப அதுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கேட்கறாங்க, நான் மண்ணு தான் சாப்பிடணும், எங்களுக்கு பசி தாகணும். அதை பார்த்துட்டும் நம்ம சஸ்டெயின் பண்றோம். ஹாப்பியான நீங்க பண்ணுங்க, வேணாம் சொல்ல, ஹாப்பியா போவாத, யோசனையோட போ, சிந்தனையோட போ. இந்த தேகம் இருக்குது, இந்த தேகத்துல இருக்கும் போதே நம்ம இதுக்கு ஏன் நடக்குது, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதுக்கான அந்த வலிக்கான தீர்வு என்ன, இது ஏன் இதெல்லாம் நடக்கக்கூடாது எண்ணத்தை உருவாக்கு. இதுக்கு முன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு, இல்ல உனக்கு முன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு. இந்த வழியில இருந்து துன்பத்தை நீங்கணும்னு எண்ணெய் வை. அதுக்கு என்ன வச்சனா உனக்குள்ள ஏற்படுற ஒரே ஒரு சொல்யூஷன் அன்பா இருக்கணும், நீ கருணையா இருக்கணும், நீ ஒருமையை வளர்த்துக்கணும். நீ யாருன்ற புரிதலுக்குள்ள நீ போகும்போது பெரிய மாற்றம் வரும். அதுக்கு பிறர் வழியை உன் வழியா எண்ணும் போது மட்டும்தான் இந்த அறிவும் இந்த அனுபவமும் வரும். நம்ம டைட்டான சொல்ல நம்ம போட்டுக்க மாட்டோம். நம்மளை எல்லா பக்கமும் நம்மளை ஃப்ரீ பண்ணின்னு நம்ம ஒரு பெரிய ரிலாக்ஸான பர்சனா மாதிரி பிறருக்கு பெரிய உதவி பண்ணி பிறருக்கு பெரிய அறிவும் கொடுக்க முடியும். நம்ம யாருன்ற புரிதல் நம்மளால 100% புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அன்பும் கருணும் நம்ம கிட்ட வெளிப்படும் போது மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கு அந்த ஒருமை குணத்தை வளர்த்துங்க. பிறர் வழியை நம்ம வழியை எண்ணும் போது பெரிய மாற்றம் வரும். ஏன்னா வழின்றது சொன்னா தெரியாது, படும்போது அந்த வலியோட தன்மை நம்மளுக்கு புரியும். ஆனா அது படாம நம்ம அந்த வலியை உணரும் போது அந்த வலிக்கான சொல்யூஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்ற அறிவை புரிஞ்சு பிறருக்கும் சொல்யூஷனை கொடுத்து நம்ம நித்தியமான இன்பத்துல 100% நம்ம எல்லாராலே போக முடியும். அதுக்கு தான் இந்த இயற்கை இந்த தேகத்தை கொடுத்துக்குது. இந்த தேகத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா, கருமையாவும் அன்பா இருப்போம் நம்ம பயன்படுத்தினோம்னா, அதுவே கருவா மாறி நம்ம அனைத்துமே ஒரே பொருளா மாறி நித்தியமான இன்பத்துல 100% போக முடியும். இது கட்டாயம் நடக்கணும். இதுக்கு எல்லாரும் கருணையா அன்பா இருக்கணும். மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.